Hi guys, welcome to my channel. Today நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துடைய ரிவ்யூ பார்க்கலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆக்சுவலாக 5 பார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது 6வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. அது திரும்ப ஒரு டைம் போயிட்டு பார்க்கணும். எனக்கு இந்த படம் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா இது அது உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் அடிப்பட்டால் அவ்வளோ ரத்தம் பிசிறி அடிக்குமா அப்படின்றதெல்லாம் ஒரு டவுட்டு தான். இருந்தாலும் லாஜிக்லாம் பார்த்தாக்கா ஓரளவு நல்ல படமாகவே இருக்கும். இது லாஜிக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓரளவு கமர்ஷியலாக போயிட்டு த்ரில்லிங்காக பார்க்கணுன்னாக்கா இது ஒரு நல்ல படம் தான். ஏன்னா நிறைய சீன் இப்படி அடிப்பட்டா இவ்வளோ ரத்தம் தெரிக்குமா, இவ்வளோ ரத்தம் பீச்சு அடிக்குமா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஆனால் மற்றபடி படம்லாம் அங்கங்கே நிறைய சீன் கொஞ்சம் பயம் பத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் மெயினாக ரோல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காயின் தாங்க. படம் ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி அந்த ஒரு காயினை வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் கில் பண்ணுவாங்க அந்த ஹீரோஸுங்கள்லாம். ஏன்னா எல்லா சீரீஸ்லையுமே கொஞ்சம் மேஜராக ஒரு திங்ஸை காட்டுவாங்க, எதனால் இவங்க சாகுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காயின். அதுவும் இந்த ஸ்கை வியூ பில்டிங்கில் கொலைலாம் நடக்கும் பாருங்கள், பயங்கரம். அதெல்லாம் ஸ்டார்டிங்கே நடக்கும், பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. எண்டிங்லேயும் பயங்கரமாக தான் வச்சுருக்காங்க ஹீரோயினிஸ் ஆகிறது வேறு மாதிரி. இந்த ஐரிஸ்ன்ற கேரக்டர் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க, நல்லா கொஞ்சம் ஏஞ்சல் மாதிரி. ஆனால் என்ன பிரயோஜனம், ஃபைனலாக அவங்கள கொண்டுடுறாங்களே. என்னதான் படம் எடுக்கிறீங்க, படம் அவங்க கில் பண்ணுறது அது எல்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த சாவுலேருந்து தப்பிச்சு இருக்காங்கனாக்கா அவங்க ஃபைனலாக யார் உயிரோடு இருக்காங்கன்னு காட்டணும். இல்லை எதனா ஒரு கேரக்டரை இவங்க சாவுலேருந்து தப்பிச்சு உயிரோடு இருக்காங்கப்பான்னு காட்டி முடிச்சா பரவாயில்ல. எல்லாரையும் சாவச்சிட்றானுங்க. அப்புறம் இதில் யார் தான் ஹீரோ? ஸ்கை வியூ பில்டிங் அந்த இடிஞ்சு வேற சீன் இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ மறக்காமல் போயிட்டு இந்த படம் பாருங்கள். ஏன்னா எல்லா படத்துலையுமே பயங்கரமாக தான் இருக்கும், இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போது டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சுல்ல, இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கதையை மாற்றி எடுக்கிறாங்கல்ல, அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது. பழைய படம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். பழைய படம் இந்த லாஜிக்லாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை, மொக்கையாக எடுத்துருக்காங்க, அந்த மாதிரி சிஜி ஒர்க்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் இதில் அப்படிலாம் எதுவுமே தெரில, இதெல்லாம் நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னின்ற ஒரு பொண்ணு தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அடிக்கடி கனவு வரும் இந்த மாதிரி எல்லாம் சாகிற மாதிரி. அதனால தான் அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சிடும். அவங்க பாட்டி ஒருத்தர் உயிரோடு இருப்பாங்க, தனியாக போயிட்டு ஐரிஸ்ன்னு அவங்க பேர். அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்க எதுக்குமே வரமாட்டாங்க இவங்க ரிலேஷனுக்கு, விட்டுட்டு போயிட்ட மாதிரி காட்டுவாங்க. அது என்னன்ட்டு விசாரிக்க போவோம் அந்த ஸ்டெஃப்னின்ற பொண்ணு, கனவுல நிறைய அந்த மாதிரி வருதுன்ட்டு. அங்கே போனால் தான் எல்லா டீட்டெயிலுமே தெரியும். அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க தான் சாவை தடுத்து வச்சுருக்காங்க, அவங்க ஃபேமிலியே உருவாக்கியிருக்காங்க அவங்களால தான். அது நல்லாயிருக்கும் ஸ்டோரி எழுதுனது, ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டெஃபனி கேரக்டர் தான் ஹீரோ. ஆனால் லாஸ்ட்டாக இவங்களுமே கொண்டுடுவாங்க, இவங்களுமே அந்த சாவு எடுத்துக்கும். இதெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரிலங்க. தானாக ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி இவங்களுக்கு டெத்து ஆயிடுச்சுனாக்கா, அந்த பழைய தமிழ் படங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, எவ்வளோதான் நம்ம கட்டி காப்பாற்றினாலும் யமதர்மன் முடிவு பண்ணிவிட்டு அந்த உயிர் போயிடுன்ட்டு. அந்த மாதிரி தான் இதில் இவங்க அந்த சாவுலேருந்து தப்பிச்சு இருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்தால் செத்துருவாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் செத்துருவாங்க. அதனால் அவங்க அந்த வீட்டு உள்ளே இருந்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே காப்பாற்றுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. அவங்க வெளியில் வந்தவொடனே அவங்க செத்துறது, அது ரொம்ப கொடூரமாக காட்டுறானுங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுவும் இந்த படத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அது இந்த ஸ்டெஃபனியுடைய ரிலேட்டிவ் ஒரு பையன்தான், அவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு சீனு ட்ரை பண்ணுவாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் உன்னை மருந்து வச்சு அதான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உன்னை நாங்கள் கொண்டுட்டு திரும்ப காப்பாற்றுறோம், அதனால் நீ சாவுலேருந்து தப்பிச்சிடலான்ற மாதிரி ஒரு கணக்கு போடுவானுங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போடுவானுங்க, லூசு பசங்க மாதிரி. ஆனால் அதில் மாட்டிப்பானுங்க, நல்லா கூட போனவனும் மாட்டிப்பாங்க. அதுதாங்க இருக்கிறதுலே கொடூரம், சிங்கிடுவான். அது எப்படி அந்த மேக்னெட் உண்மையிலேயே அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்கேனர் மிஷினில் மேக்னெட் பவர் அவ்வளோ ஹையெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது, படத்துக்காக ஓவராக பண்ண மாதிரி. மேபி இருக்கும், வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பயங்கரங்க அந்த சீனெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்பின்லேருந்து குப்பை அள்ளுற வண்டியில் அதை எடுப்பாங்கல்ல, அப்போது அந்த பொண்ணு டெத்தாக வருது. அது வேறு மாதிரி. நான் கூட காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சேன் ஸ்டெஃபனின்ற கேரக்டர் அந்த பொண்ணை. ஆனால் என்ன பண்ணுறது, செத்துடும், கொடூரமாக செத்துடும். எல்லாம் சாகிற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக நெகட்டிவ் தான், எல்லாமே பிளட் ஷேடு தான், பிளட் லைன்ஸ். படம் பேரே பிளட் லைன்ஸ் இல்லை, அந்த ரத்தம், அதான் ஃபேமிலி பிளட் லைன்ஸ்ன்னு தானே சொல்லுவாங்க. இவங்க ரத்தத்துலேருந்து இவங்க உருவாங்கினாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சாவுலேருந்து தள்ளி போன அந்த ஐரிஸை அதை கொண்டுட்டு அப்படியே லைனாக 1 by 1 கொண்டுகிட்டே வரும் அந்த சாவு. பேய் படமா என்னன்னு புரியல. பேய் படம் மாதிரி காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது விதின்ற மாதிரி காட்டுவாங்க, அவங்க சாகணும்னா சாகணும் அப்படின்ற மாதிரி.
நல்லா தான் இருக்குது ஃபைனல் டெஸ்டினேஷன். எனக்கு இதுக்கு முன்னாடி அது என்ன பார்ட்டுன்னு தெரியல. அவனை ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகி சாகுற மாதிரி இருக்கும், வெடிக்கிற மாதிரி. அந்த படம் இன்னும் நல்லா இருக்குங்க. அது 4வது பட்டா 5வது பட்டான்னு தெரியல. அது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டெஃபனின்ற கேரக்டர் வந்து கொஞ்சம் உயிரோட வச்சு படம் முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இதுலேருந்து எதனா ஒரு லீடு கொடுத்து நல்லா இருந்திருக்கும். இது வந்து எல்லாமே டெத் ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் நான்லாம் ஸ்டெஃபனின்ற கேரக்டர் வந்து சாகாதுன்னு நினச்சேன். பார்த்தாக்கா அவங்களும் செத்துட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் வந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. சரி தப்பிச்சிட்டாங்கடாப்பா அப்படின்ட்டு நினைப்போம், இதோட படம் முடிச்சிட்டாங்கன்ட்டு. பார்த்தாக்கா ஒரு மரக்கட்டை வந்து நசுக்கிடும். அதுவும் இந்த ரத்தம் தெறிக்கிற சீன்லாம் பங்கம் பண்ணுறானுங்க. அது எல்லாமே நம்ப முடியாது. அது எல்லாமே உண்மையாகவும் வராது. அந்த மாதிரிலாம் தெறிக்காது ரத்தம். படத்துக்கு தான் இருந்தாலும் நல்லா இருக்குல்ல பார்க்க. அது ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். எல்லாமே பிளட்ஸு இதுன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் சமாதானம், வெள்ளைக்கொடி இதுக்கெலாம் இடமே கிடையாது. சிவப்பு கொடி தான். அதாங்க, அவ்வளோதான் இந்த படம். எல்லா படம் மாதிரி தான் ஆஷிஷுவலாக எல்லா படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பாட்டும் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. இது ஒரு நல்ல கொடூரமான கொலைகார படம்.